ஹலோ என் அன்பான உறவுகளே, வெல்கம் பேக். இது நம்ம ஆன்மீக ஹிருதயம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கொஞ்சம் டீப்பானது, ஆனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கானது. வணக்கம் நண்பர்களே. கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இதுதான் நான், இதுதான் என் அடையாளம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த உடல் நீங்க இல்லனா, இந்த உடலை ஒரு போர்வை மாதிரி போர்த்திக்கிட்டு உள்ளுக்குள்ள வேற யாரோ ஒருத்தர் இருக்கார்னா அது எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, நான் யார்ங்கிற கேள்விக்கான ஒரு மிகப்பெரிய விடை. மகாராஜ் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்றார். அவர் என்ன சொல்றார்னா, நீங்க இந்த உடல் கிடையாது, நீங்க இந்த உடலை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி. இந்த 8 நிமிஷத்துல உங்க மேல போர்த்தி இருக்கிற அந்த மாய திரையை விலக்கிட்டு உள்ள இருக்கிற உண்மையான நீங்க யாருன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். மகாராஜ் கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு, நாங்க எங்கள உடல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ எங்களோட உண்மையான அடையாளம் என்ன? அதுக்கு மகாராஜ் ஒரு அற்புதமான பதில் சொல்றார். உங்களோட உண்மையான இருப்பு ரொம்ப இயல்பானது, ஸ்பான்டேனியஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை, அது எப்பவுமே அங்க இருக்கு. உங்களுடைய அந்த உண்மையான இருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அது அமைதியானது, கண்ணுக்கு தெரியாதது, பெயரே இல்லாதது. இப்போ நீங்க இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்க காது கேக்குது, உங்க மூளை புரிஞ்சுக்குது. ஆனா இதையெல்லாம் உள்ள இருந்து அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரே ஒருத்தர், அந்த சைலண்ட் லிசனர், அவர்தான் நீங்க. மகாராஜ் சொல்றார், நான் உங்க உடம்புகிட்ட பேசல, உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாரே அந்த அமைதியான கண்ணுக்கு தெரியாத பார்வையாளர், அவரோட கவனத்தை தான் நான் ஈர்க்கிறேன். ஏன்னா அவர்தான் உண்மையானவர், அவர்தான் பரம்பொருள். நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நான் பிறந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் செத்து போயிருவேன்னு. ஆனா மகாராஜ் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க பிறக்கவே இல்லைன்னு. யூ ஆர் அன்பார்ன். குழப்பமா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உடம்பு உருவான பிறகுதான் உங்களுக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தங்கைங்கிற உறவெல்லாம் வந்துச்சு. இந்த உடம்புல உயிர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? அப்போ உங்களுக்கு மரண பயம் இருந்ததா? கடவுளை பத்தி தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது இல்லையா? எப்போ இந்த உயிர் உடம்போட ஒட்டிக்கிட்டதோ அப்போதான் எல்லா நாடகமும் ஆரம்பிச்சது. சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா, இதுதான் உன் பேரு, நீ ரவி, நீ சீதா, நீ ஒரு பையன், நீ ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் எந்த கேள்வியும் கேட்காம அதை அப்படியே ஏத்துக்கிட்டீங்க. நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், இந்த மதத்தை சேர்ந்தவன், பாவம், புண்ணியம், ஸ்வர்க்கம், நரகம், இந்த அத்தனை விஷயங்களும் கருத்துகளும் உடம்பு வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா உண்மை என்ன? நீங்க உடம்பு இல்ல, நீங்க உடம்பா இருந்ததும் இல்ல, இனிமேல் உடம்பா இருக்க போறதும் இல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்மில் நிறைய பேர் வருஷக்கணக்கா ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறோம், சத்சங்கங்களுக்கு போறோம், தியானம் பண்றோம். அங்க போகும்போது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்தா மறுபடியும் பழைய கவலை, பழைய பயம். அந்த நிம்மதி நிலைக்க மாட்டேங்குது. மகாராஜ் இங்க ஒரு முக்கியமான கேள்விய நம்ம பார்த்து கேக்குறாரு. நீங்க இவ்வளவு படிச்சீங்களே, இதனால உங்களுக்கு முழுமையான நிம்மதி கிடைச்சிருச்சா? உங்களுக்கு மரண பயம் போயிருச்சா? பதில் இல்லை. அப்படின்னா நீங்க சேர்க்கிற அந்த அறிவுனால என்ன பிரயோஜனம்? இப்போ உங்களுக்கு நிம்மதியை தராத ஒரு அறிவு நாளைக்கு நீங்க சாகும்போது உங்களை காப்பாத்துமா? கண்டிப்பா காப்பாத்தாது. ஏன்னா நீங்க படிக்கிற புத்தகங்கள்ல இருக்கிற கதைகள் எல்லாம் யாரோ ஒரு கடவுளை பத்தியோ பிரம்மத்தை பத்தியோ பேசுது. ஆனா மகாராஜ் சொல்றாரு, நான் இங்கே கடவுளை பத்தி பேச வரல, நான் உங்களை பத்தி பேச வந்திருக்கேன். இது உங்க கதை, இட் இஸ் யோர் ஸ்டோரி. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான பார்வையாளரோட கதையத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். கடைசியா ஒரு ஆழமான உண்மைய மனசுல பதிய வைப்போம். எல்லாருக்கும் மரண பயம் இருக்கு. ஐயோ செத்துருவோமேன்னு பயப்படுறோம். தினமும் ராத்திரி தூங்கும்போது உலகம் மறந்து போகுது. அப்போ பயப்படுறோமா? இல்லையே. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் தூங்கணும்னு தானே சொல்றோம். மரணமும் அதே மாதிரிதான். உடல் அழியும், அது நிச்சயம். அதை எரிக்கவோ அல்லது புதைக்கவோ செய்வாங்க. ஆனா நீங்க நீங்க எங்கும் போக போறதில்ல. மகாராஜ் சொல்ற இந்த வரியை நல்லா கவனிங்க. யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் த ஹோல்டர் ஆஃப் த பாடி. நீங்க உடல் கிடையாது, நீங்க தான் இந்த உடலை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க.
எப்படி ஒரு வீட்டுக்குள்ள நீங்க குடியிருக்கீங்களோ அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ள நீங்க இருக்கீங்க. வீடு இடிஞ்சு போகலாம், ஆனா வீட்டுக்குள்ள இருந்த நீங்க அதுக்கும் மேலானவர். உங்களுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிற அந்த சாட்சி, அதாவது விட்னஸ், அதுக்கு பெயர்தான் பரம்பொருள், அதுக்கு பெயர்தான் கடவுள். நண்பர்களே, மகாராஜ் சொல்றத நம்புங்க. உங்களுக்குள்ள மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆனா நான் வெறும் உடம்புதான்னு நீங்க நம்புறதால அந்த சக்தியை நீங்க மறந்துட்டீங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி நான் யாருன்னு கேளுங்க. உடலை தாண்டி, எண்ணங்களை தாண்டி உள்ள அமைதியா ஒருத்தர் இருக்கார்ல, அவர்தான் நீங்க. அவர்தான் அந்த பேருண்மை. நீங்களே அதுவாக இருக்கிறீர்கள். நன்றி. வணக்கம். இந்த உரையாடலை முடிஞ்சா ஒரு அமைதியான இடத்துல கண்களை மூடி கவனிங்க. இது அறிவு சேர்க்கறதுக்காக இல்லை, உள்ள இருக்கிற அமைதியை உணர்வதற்காக. வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். இப்போது எதையும் செய்ய வேண்டாம், எதையும் மாற்ற வேண்டாம். இந்த கணத்தில் அமைதியாக இருக்க அனுமதியுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். மாற்ற முயல வேண்டாம். மூச்சு வருவதையும் போவதையும் அமைதியாக கவனியுங்கள். இந்த கணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த காலமும் எதிர்காலமும் இப்போது இல்லை. இப்போது இருப்பதையே உணருங்கள். எண்ணங்கள் வந்தால் எதிர்க்க வேண்டாம். அவை வர, அவை போக அனுமதியுங்கள். நீ எண்ணமல்ல, நீ மூச்சும் அல்ல. நீ இதை கவனிக்கும் அமைதியான இருப்பு. இந்த அமைதியில் ஏதாவது செய்ய வேண்டுமா? எங்காவது செல்ல வேண்டுமா? இப்போதே எல்லாம் நிறைவாக உள்ளது. இந்த அமைதியில் சில கணங்கள் நீங்களே தங்கியிருங்கள். இந்த தியானத்தை அன்புடன் அனுபவித்த உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக ஹிருதயம் சார்பாக என் மனமார்ந்த நன்றி.